Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல நாகர்கோயில் ஸ்பெஷல் கல்யாண வீட்டு pasiparuppu payasam எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். First ஒரு panல 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கங்க. இத மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் ஆறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். நெக்ஸ்ட் சேம் panல ஜவ்வரிசி எடுத்துக்கங்க. இத ஒரு 5 minutes மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. பாயசத்துக்கு இந்த மாதிரி நம்ம வறுத்து பண்ணும்போது பாயசம் நல்லா டேஸ்டா கிடைக்கும் and ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம நல்லா உதிரியா கிடைக்கும். இப்போ இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இந்த ரெண்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குக்கருக்கு மாத்திரலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. நீங்க 1 கப் பாசிப்பயிறு எடுத்தீங்கன்னா 3 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. 1/2 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் 2ஆம் தேங்காய் பால். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2ஆம் தேங்காய் பால் இதோட சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இதோட 1 டேபிள்ஸ்பூன் கீ சேர்த்து 2 to 3 whistle நீங்க வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சைடுல ஜாகரி நல்லா மெல்ட் பண்ண விட்டாச்சு. இதுக்கு நான் 2 கப் ஜாகரி 1/4 கப் தண்ணி சேர்த்து இத நல்லா நீங்க மெல்ட் பண்ணி விட்டுக்கங்க. பாசிப்பயிறு and ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துடுச்சு. இத ஒரு கடாய்க்கு மாத்திரலாம். நெக்ஸ்ட் இதோட நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கிற ஜாகரி சேர்த்துறலாம். இத மீடியம் ஃப்ளேம்ல 10 minutes நீங்க வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இது நல்ல ஒரு thick consistency கிடைக்கிறது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கங்க. அடி பிடிச்சிராம பாத்துறணும். ஜாகரி and பாசிப்பயிறு நல்லா merge ஆயி வரணும். so that taste உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நல்ல ஒரு thick consistency வரது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கங்க. இது சைடுல வச்சிரலாம். இது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம சைடுல ஏலக்காய் பொடி ரெடி பண்ணிரலாம். இதுக்கு ஒரு ஜார்ல 3 டேபிள்ஸ்பூன் sugar எடுத்துக்கங்க. நம்ம sugar சேர்த்து அரைக்கும்போது நல்ல பவுடரா கிடைக்கும். இதோட கொஞ்சமா சுக்கு and ஏலக்காய் சேர்த்துக்கங்க. ஏலக்காய்ல நான் வந்து சீட் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். so that உங்களுக்கு நல்ல ஒரு pleasant smell கிடைக்கும். இப்போ இத நல்லா ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சு வச்சிருக்க பவுடரை இந்த பாயசத்தோட சேர்த்துடலாம். இதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் ஸ்லைஸ் தேங்காவை சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா cashew and raisin சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இது இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது இப்போ சைடில் வச்சிடலாம். இப்போ பாயசம் பார்த்தீங்கன்னா இதான் நல்லா கரெக்ட் கன்சிஸ்டன்சி நல்லா திக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1ஆம் தேங்காய் பால் அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து இது ஒரு 1 to 2 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கங்க. கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிச்சிச்சு தெரிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கங்க. 2 minutes ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸை இதோட சேர்த்து சர்வ் பண்ணிடலாம்.
ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே ஒரு சுவையான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இதை கல்யாண வீட்டில் இந்த மாதிரி சர்வ் பண்ணிப்பாங்க. அப்பளம் அண்டு பழம் கொடுத்து இந்த மாதிரி சர்வ் பண்ணுவாங்க. இது நாகர்கோயில் கல்யாண வீட்டில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ரெசிபி. ஒரு எம்மியான பாயசம் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.